மாணவர்களே, இது வந்து ஒன்று நிரப்பி. அப்போ -24க்கான ஒன்று நிரப்பி காண்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று நிரப்பினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்ட இந்த எண் இருக்கு இல்லையா, பதின்மை எண். கொடுக்கப்பட்ட பதின்மை எண், இந்த சைனை விட்டுருங்க. இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண்ணை மட்டும் நம்ம என்னவா மாற்றிக்கணும், இருநிலையாக மாற்றிக்கணும். இப்போ இருநிலையாக மாற்றிக்கொள்ளும்போது 24 வந்து நீங்கள் இருநிலையாக மாற்றுங்கள். ஒன்று ஒன்று சுழி சுழி சுழி, இதுதான் வந்து 24க்கான இருநிலை. ஒன்று ஒன்று சுழி சுழி சுழி. இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய இருநிலை மதிப்பு இதுதான். ஆனால் இது வந்து 8 பிட்டாக இருக்கா. அடுத்தது இப்போது பதின்மை எண்ணை இருநிலையாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன செய்யணும், இது 8 பிட்டு இருக்கான்னு பார்க்கணும். 8 பிட்டு இருக்கானா, இல்லை 5 பிட்டு தான் இருக்கா. அப்போ முன்னோட்டாக என்ன பண்ணணும், 3 சுழியை சேர்த்துக்கணும். முன்னோட்டாக 3 சுழி, 1 2 3. இப்போது இது எத்தனை பிட்டு வந்துருச்சு, 8 பிட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட எண்ணை நெகட்டிவ் நம்பர், கொடுக்கப்பட்டது நெகட்டிவ் நம்பரை தான் நம்ம மாற்றுவோம். இது ஒன்று நிரப்பியாக மாற்றணும். கொடுக்கப்பட்ட நெகட்டிவ் நம்பரில் அந்த பதின்மை எண்ணாக இருந்தால் பதின்மை எண்ணை இருநிலையாக மாற்றணும். இருநிலையாக மாற்றிட்டு ஒருவேளை 8 பிட்டு இருக்கான்னு பார்க்கணும். 8 பிட்டு இல்லைன்னா முன்னோட்டாக எத்தனை பிட்டு தேவையோ அத்தனை பிட்டுக்குரிய சுழியை சேர்த்துக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும், தலைகீழாக இந்த எண்ணை தலைகீழாக எழுதணும். தலைகீழாகனா எப்படி எழுதுவீங்க, சுழி என்றால் ஒன்றாகவும், சுழி என்றால் என்னது, ஒன்றாகவும், ஒன்றாக இருந்தால் சுழியாகவும் மாற்றி எழுதுதல் வேணும். அப்போ கொடுக்கப்பட்ட 24 என்கிற எதிர்மறையின் எண்ணின் இருநிலை பிரதியீடு இதுதான். ஒன்று நிரப்பி இருநிலை பிரதியீடு. ஒன்று நிரப்பி 1 1 1 3 1 2 சுழி 3 1. இப்போ இது நெகட்டிவ் நம்பர்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அந்த எம்எஸ்பி இருக்கு இல்லையா, எம்எஸ்பியோட வேல்யூ வந்து 1ஆக இருந்தால் இது என்ன எண், எதிர்மறை எண். புரியுதுங்களா? இது ஒன்று நிரப்பி. அடுத்தது இரண்டு நிரப்பி. இரண்டு நிரப்பி என்பது என்னன்னா, கொடுக்கப்பட்ட இருநிலை எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணோம், அனைத்து பிட்டுகளையும் தலைகீழாக மாற்றிடணும். இப்போ வந்து பதின்மை எண்ணாக இருந்தால் இருநிலை எண்ணாக மாற்றுவோம். மாற்றிட்டு அனைத்து எண்களையும் தலைகீழாக. இப்போ ஒன்று நிரப்பில் என்ன செஞ்சோமோ அதே தான். ஒன்று நிரப்பில் என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட எண்ணை இருநிலையாக மாற்றிட்டு முன்னோட்டாக தேவைப்படுகின்ற சுழியை சேர்த்துவிட்டு பின்பு அனைத்து எண்களையும் அனைத்து பிட்டுகளையும் தலைகீழாக மாற்றிவிட்டோம். இது வரைக்கும் அந்த ப்ராசஸ். அடுத்து என்ன செய்யணும்னா, குறை மதிப்பு பிட்டு எல்எஸ்பி இருக்கு இல்லையா, இதுதான் எல்எஸ்பி. இதுதான் என்னது, எல்எஸ்பி. இந்த எல்எஸ்பியில் நம்ம என்ன பண்ணணும், எல்எஸ்பியோட 1ஐ கூட்டணும். குறை மதிப்பு பிட்டுடன் 1ஐ கூட்டவும். இப்போ எல்எஸ்பியோட நம்ம என்ன பண்ணணும், 1ஐ ஆட் பண்ணணும். ஸோ 1ஐ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 நிரப்பி கிடச்சிடும். சரிங்களா? இப்போ அதே 24க்குரிய 2 நிரப்பியை நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட எண் என்னது, 24. 24ஓட மதிப்பு 1 1 சுழி சுழி சுழி. இப்போ கொடுக்கப்பட்ட எண் 5 பிட்டு தான் இருக்குது. முன்னோட்டாக 3 சுழியை சேர்த்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன, எண்களை பிட்டுகளை தலைகீழாக மாற்றுவது. சுழி என்கிற பிட்டு 1ஆகவும் 1 என்கிற பிட்டு சுழியாகவும் மாற்றணும். தலைகீழாக மாற்றுறோம். இப்போ இது வரைக்கும் என்னது, ஒன்றின் நிரப்பி. இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று நிரப்பி. இப்போ அடுத்து இரண்டு நிரப்பி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்போ 2 நிரப்பினா என்னது, 3வது பாயிண்ட்டு குறை மதிப்பு பிட்டுடன் 1ஐ கூட்டணும். இதுதான் எல்எஸ்பி. இப்போ இதோட 1ஐ நம்ம ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணும்போது 1 1 ஒன்றையும் கூட்டினீங்கன்னா
அதாவது 1 + 1 என்றால் 1 சுழி. அதாவது சுழி என்பது விடையாகவும் 1 என்பது அடுத்த நிலைக்கு அதாவது கேரி ஓவர் செய்யப்படும். இப்போது 1 1 கூட்டும்போது சுழி என்பது விடை. 1 சுழின்னு சொன்னோம் இல்லையா, அதில் சுழி விடையை எடுத்துக்கிட்டு 1 இங்கே கேரி ஓவர் பண்ணணும். அதாவது 1 இங்கே கேரின்னு வரும்போது இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அந்த 1 இங்கே வந்துடும். இப்போ இந்த 1 ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணும்போது மீண்டும் வந்து சுழியை விடியாக எடுத்துக்கிட்டு மீதி 1 இங்கே கேரி பண்ணுறோம். மீண்டும் 1 அதே தான் இங்கே கேரி பண்ணுறோம். இப்போ இங்கே 1 சுழியை கூட்டும்போது 1, மீதியை அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய 2 நிரப்பி. பாருங்க, இந்த எம்எஸ்பியில் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 இருந்தால் அது என்ன நம்பரு? நெகட்டிவ் நம்பர். அதாவது -24னுடைய 2 நிரப்பி இதுதான். இது 2 நிரப்பி, இது 1 நிரப்பி. இது இருக்கு இல்லையா, -24னுடைய 1 நிரப்பி, இது -24னுடைய 2 நிரப்பி. இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதா? எப்படி செய்திருக்கிறோம் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ 1 நிரப்பி 2 நிரப்பி இது ரெண்டுமே வந்து எந்த எண்ணுக்குரியானது? எதிர்மறை எண்ணுக்காக மட்டும்தான் இது ரெண்டுமே. ஸோ கொடுக்கப்பட்ட எண் இருநிலை, அதாவது கொடுக்கப்பட்ட எண் நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அது இருநிலையாக நம்ம மாற்றும்போது இந்த 3 மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னென்ன மெத்தடு? 1 குறியுறு எண், சைன்டு மேக்னெட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறியுறு பதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. குறியுறு அளவு பிரதியிடுதல், இது சைன்டு மேக்னெட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஒன்றும் இல்லை, கொடுக்கப்பட்ட எண்ணில் நம்ம வந்து 8வது பிட்டில் 1 அல்லது சுழியை பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து குறியுறு அளவு பிரதியிடுதல். அப்படி இல்லைன்னா 1 நிரப்பி 2 நிரப்பி, இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணிக்கும் கணிப்பொறி. எதற்கு? குறியுறு எண்களை இருநிலை பிரதியீடு, அதாவது சைன்டு நம்பர்ஸ் ப்ளஸ் அல்லது மைனஸ், இது மாதிரி ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கக்கூடிய எண்களை கணிப்பொறி எவ்வாறு கையாளுதுன்னா இந்த முறையில் தான் கையாளுது. 1 நிரப்பி 2 நிரப்பி இது போன்ற மெத்தடுகளை பயன்படுத்தி தான் கையாளுது. சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணம், இந்த எண்களுக்கு உண்டான ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ -64 1 நிரப்பியாக மாற்றுறது. ஸோ -64. ஸோ -64 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இருநிலை எண்களாக மாற்றணும். -64 இருநிலையாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் நம்ம வந்து 64 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது 2 3 6 2 4 சுழி இதுதான் கொடுக்கப்பட்ட என்னுடைய 1 1 சுழி 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 இல்லையா? 1 2 3 4 8 16 32 64. ஸோ எத்தனை பிட்டு வந்திருக்கு? 3 6 7 பிட்டு வந்திருக்கு. இப்போ இது 7 பிட்டை நம்ம என்ன பண்ணணும்? 8 பிட்டாக மாற்றணும். முன்னோட்டாக சுழி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து கொடுக்கப்பட்ட என்ன? தலைகீழாக மாற்றணும். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் -64. அதாவது -64னுடைய இருநிலை பிரதியீடு இதுதான். இது என்னது? 1 நிரப்பி. இது நெகட்டிவ் நம்பர்னு எதை வச்சு சொல்கிறோம்? எம்எஸ்பி வந்து 1 ஆகும். புரியுதுங்களா? இது 1. அடுத்தது -14. இப்போ -14 வந்து நம்ம மாற்றும்போது -14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1 1 1 1 சுழி, இதுதான் -14. இப்போ இருநிலைன்னும் போது எண்ணிலை 8 பிட்டை மாற்றும் போது முன்னூட்டாக 4 0 சேர்த்துக்கிறோம். இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம்? தலைகீழாக மாற்றுறோம்.
தலைகீழாக மாற்றும் போது 1 1 1 1 சுழி 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 1. இதுதான் வந்து 2 நிரப்பி. எதனோடது? -10 2 நிரப்பி, சாரி 1 நிரப்பி. அடுத்தது 2 நிரப்பி பார்ப்போம். இப்போ -45 -45 2 நிரப்பி. 2 நிரப்பின்னும் போது இந்த 45 நம்ம என்னவா மாற்றிக்கணும்? இருநிலை எண்களாக மாற்றிக்கணும். இப்போ இந்த மெத்தடில் மாற்றுவோம். இருநிலை எண்ணுன்னும் போது 32 8 சுழி இப்போ இதான் வந்து 45 மதிப்பு. சரிங்களா? இதை நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 45 மதிப்பு இதுதான். 1 2 4 8 16 32 32 32 + 8 40 44 45. இப்போ மொத்தம் எத்தனை பிட் இருக்குது? 6 பிட் இருக்குது. முன்னோட்டாக 2 சுழியை சேர்த்துக்கிறேன். சுழியை சேர்த்துக்கிட்டு இப்போ 8 பிட்டாக மாறிடுச்சு. அடுத்து இது எல்லாத்தையும் தலைகீழ மாற்றுறேன். 1 1 சுழி 1 சுழி சுழி 1 சுழி. எல்எஸ்பியில் வந்து என்ன பண்ணுறோம்? இது 2 நிரப்பி இல்லையா? 2 நிரப்பி. 2 நிரப்பி நம்ம வந்து எல்எஸ்பியில் 1 சேர்க்கணும். 1 சேர்க்கும்போது சுழி + 1 சுழி, சாரி 1 0 + 1 1, மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். ஜீரோ + 1 1 1. புரியுதுங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட எண் -45 2ஆம் நிரப்பி இதுதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர். -45 -45 எண். எப்படி பண்ணணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இன்னொன்று நம்பர் இருக்குது, -17 இருக்குது. ஸோ அதை நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இப்போ -17 எடுத்துக்கிட்டிங்கன்னா -17. ஸோ -17 வந்து 1 சுழி 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 1. இப்போ இதுதான் வந்து -17 மதிப்பு. 1 சுழி 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 1. மொத்தம் 5 நம்பர் தான் இருக்குது. ஆனால் முன்னோட்டாக 3 சுழியை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை தலைகீழ மாற்றுறோம். மாற்றியாச்சா? தலைகீழ மாற்றியாச்சு. அடுத்தது எல்எஸ்பியோட 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 0 + 1 1 0 1 1 1. ஸோ இதான் வந்து கொடுக்கப்பட்ட எண் -17 இருநிலை, அதாவது 2 நிரப்பினுடைய இருநிலை பிரதியீடு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க, பார்த்துங்க. 1 நிரப்பி 2 நிரப்பி.